ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷ ட்ரெண்ட் லைனை டவுன் ட்ரெண்டு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் வீக்லி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த வீக்லி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா பேரிஷ் சிக்னலை குறிக்கும். ஸோ இந்த பேரிஷ் சிக்னல் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது புல்ரன் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடுச்சு. என்னோட டெக்னிக்கல் பிரகாரம் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்க்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் எத்தனையும் பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 63,600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், டவுன் ட்ரெண்ட் லைன், ஓகேவா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2017-18 அந்த ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் பொழுது அது என்ன பண்ணியிருக்கு, இப்போ கரண்ட்டாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கு, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா கிடையாது, இது வந்து ஒரு பேரிஷ் சிக்னல், ஓகே. இது அல்ட்ரா பேரிஷ், இது வந்து நார்மல் பேரிஷ் கிடையாது, அல்ட்ரா பேரிஷ். ஏன்னா 2017-18 வந்து அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆனதுல எந்த இடத்துலையும் வந்து நமக்கு பிரேக் டவுன் பண்ணல. பட் இப்போ தான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு, அதாவது 2026 தான் பிரேக் டவுனே பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பிரேக் டவுன் பண்ணல. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா கிராஷும் அந்த இடத்துல கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. அதே மாதிரி 2022லையும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு பாட்டம் எடுத்துட்டு மேலே போயிடுச்சு. இப்போவும் வந்து பிப்ரவரியில் ஒரு டவுன் வந்தது பிடிசி, அங்கேயும் வந்து கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிட்டு தான் மேலே போயிருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பிடிசி வீக்லியில் ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு, சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேரிஷ் சிக்னலாக தான் நமக்கு புரியுது. ஸோ இந்த பேரிஷ் சிக்னல் வந்து எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது நான் சொல்கிறேன், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டார்கெட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 15,000K வரையும் போகலாம் பிடிசி அப்படின்றது. ஸோ இப்போ வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு தியரி சொல்கிறேன். மெஜாரிட்டி பீப்புள் வந்து பாட்டமுக்கான சிக்னல் வந்து எந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பாட்டம் வந்து எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்றது பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடம், ஓகேவா. இந்த இடம் தான் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து பாட்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது 55 கூட சொல்லலாம். 55லேருந்து இந்த 40, 38, 55, 45 இந்த ஏரியாவில் தான் வந்து பாட்டமுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதாவது இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாட்டம் அப்படின்றது பிடிசிக்கு, ஓகே. இது வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த இடத்துல பாட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த இடத்துல பாட்டம் வந்து நிற்காது, இது வந்து பாட்டமாக இருக்காது, ஓகேவா. அப்படி இந்த இடத்துல பாட்டம் இல்லைன்னா எந்த இடங்க பாட்டமாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இப்போ இந்த இடத்துல வந்து டெக்னிக்கலாக வந்து இந்த இடத்துல பாட்டம் இல்லை, ஓகே. டெக்னிக்கலாக இந்த இடத்துல பாட்டம் இருந்தாலும் 45, 55, 40 அந்த ஏரியாவில் இருந்தாலும் அது டெக்னிக்கலாக பாட்டம் ஆகாது அப்படின்றத நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஏரியா தான், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி போகும் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கா. இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்டுக்காக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகாமலும் இருக்கலாம். மேலே போச்சுன்னா ரீடெஸ்ட்டுக்கு போகும், ஓகே. அது போகும்னு சொல்ல வரல, போச்சுன்னா ரீடெஸ்ட்டுக்கு போகும், இல்லைன்னா ரீடெஸ்ட் இல்லாமலே மறுபடியும் வந்து அப்படியே ஃபர்தரா டவுன் ஆகலாம், ஓகே. ஆனா இந்த இடத்துல பாட்டம் வைக்காது. எந்த இடத்துல பாட்டம் வைக்கும் அப்படின்னா, இந்த ரீடெஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஹெவி கிராஷ் வரலாம். பிகாஸ் இந்த இடத்துல வேணா ஹோல்ட் ஆகலாம். இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து இந்த 45, 50, 40 இந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகலாம். ஹோல்ட் ஆகிட்டு கொஞ்சம் கன்சால்டேஷன் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய கிராஷ். அந்த கிராஷ் வந்து இந்த 15K இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே ப்ரைஸ், இந்த 15K ப்ரீவியஸ் பியர் மார்க்கெட்டோட பாட்டம் இருக்குல்ல 15K, இந்த 15Kவும் ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம். ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் சொல்லிட்டேன், ப்ரைஸ் இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டும் வரலாம், இல்லைனா ரீடெஸ்ட் பண்ணாமலேயும் அப்படியும் வரலாம், ஓகே. ஸோ இதுதான் ஃபைனலோட பிடிசியோட எக்ஸ்பெக்டேஷன், ஓகே. என்னோட டெக்னிக்கல் பிரகாரம் இங்கே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாகவும் இங்கே போகிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து நோபடி டெல்ஸ் பிலோ 15K, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகணுமா, ஏன் இங்கேருந்தே மேலே போயிடாதா, புல் மார்க்கெட் போகாதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இங்கேருந்தே மேலே போகணும்னா ப்ரைஸ் வந்து இந்த 82 போச்சுல, இந்த 82 ஃபஸ்ட்டு பிரேக்கப் பண்ணும். இதை வந்து முதல்ல
பிரேக்கப் பண்ணும். இது மேலே போனால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஃபர்தராக மேலே போகும், புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதை இந்த 82 வந்து பிரேக்கப் பண்ணணும். இந்த ஏரியா வந்து பிரேக்கப் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்துடும், இல்லைன்னா ரீடெஸ்ட் பண்ணி வரலாம், இல்லைன்னா பண்ணாமலையும் வரலாம். இதுதான் மார்க்கெட்டோட விதி. பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 15K கீழேங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம எத்திரியம் பார்ப்போம். எத்திரியம் ட்ரெண்ட் லைனை இங்கே பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது 2022 பாட்டம் ஆச்சுல எத்திரியம், அந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணிருக்கு, பிரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு, ட்ரெண்ட் லைனுக்கு அபோ க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து என்ன குறிக்கும் அப்படின்னா அல்ட்ரா பேரிஷ்ங்களா. இது என்ன குறிக்குதுன்னா அல்ட்ரா பேரிஷ். இது புல்லிஷ் இல்லைங்க, இது புல்லிஷ் இல்லை, அல்ட்ரா பேரிஷை குறிக்கும். இது புல்லிஷ் கிடையாது. ஏன்னா அங்க பிடிசி வந்து 8 வருஷம் ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா எத்திரியம் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகி ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் மேல க்ளோஸ் வச்சிருக்கு வீக்லில. ஸோ இதெல்லாம் வந்து அல்ட்ரா பேரிஷை குறிக்கும். சரிங்களா? மேபி இந்த எத்திரியம் இருக்குல்ல, இந்த எத்திரியமோட பேர் மார்க்கெட் பாட்டம் இருக்குல்ல, இந்த பாட்டத்துக்கும் கீழே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்களா. பிகாஸ் வந்து அங்கே பிடிசி பெரிய டார்கெட் காட்டு கீழே போகிறது. ஸோ ஏன்லாம் இந்த மாதிரி ஏன் காட்டுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 2026 இந்த வருஷத்தில் ஒரு பெருசாக ஏதாவது ஒன்று நடக்க போகுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக மார்க்கெட்டை வந்து தயார்படுத்துகிறாங்க. பெருசாக ஏதாவது நடக்க போகுது, எனர்ஜி கிரைசிஸோ, லாக்டவுனோ, இல்லை அனதர் வைரஸோ, இல்லை வாரோ, பஞ்சமோ, ஏதாவது ஒன்று பெருசாக நடக்க போகுது வேர்ல்டு பெருசாக. கொரோனா ஈவெண்ட்டும் மாதிரி, கொரோனா ஈவெண்ட்டோட கம்மி, அதை விட பெருசாக ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு நடக்க போகுது. அதுக்காக மார்க்கெட்டை வந்து தயார்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிரிப்டோ தப்பிக்குமான்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன காமிக்குதோ அதை சொல்கிறேங்களா. அது கிராஷ் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கிராஷ் அதை தான் காமிக்குது, ஒரு பெரிய கிராஷை தான் காமிக்குது. ஏன்னா இங்கே புல்லிஷ் சைன்லாம் இல்லை, அதெல்லாம் மாறி போச்சு. கீழே வரத்துக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக என்னுடைய ஓன் நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த நாலேஜ் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, ஓன் கன்சிடர். ஓகேங்களா? ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.